இல்ல ப்ரோ, அந்த கண்டென்ட்லாம் வேணாம். அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியானது. ஆபீஸ்ல லவ் ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னியேடா. கல்யாணமே பண்ணிட்டேன். லவ் ஸ்டோரியானா? ஒரு கிளாஸுக்கு போனேன், இவளை பார்த்து பேசாம இருந்தா நான் இங்க வந்து நின்று இருப்பேன்னா தெரியல. நாங்களா நான் நிறைய உண்மை சொல்லிடுவேன், அப்ப வீட்டுல பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் பிரச்சனை இல்ல. கடைசியா இப்படி நடந்தது நல்ல விஷயமா. ஆனா ஏற்கனவே கிரைம் ரேட்லாம் என் மேல அதிகமா இருக்கு. குடும்பத்துல சோத்துல விசாரிச்சிடுவாங்க. திடுதிப்புன்னு கல்யாணம் வந்துட்டியாடா. உன் ஆபீஸ்ல கிரஷ் எல்லாம் என்ன ஆகுறது? ஓகே மச்சான், நீ சொல்ற அவன் கதை அப்படின்னு கேட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து பெங்களூர்ல சென்னைக்கு செட்டில் ஆகிட்டு அப்போ வந்து லாஸ்டா கிளம்புறப்போ சொல்றான், நான் வந்து நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு என் ஆளை காமிச்சு விடுறேன்டான்னு. கடைசியா நான் கிளம்புற அன்னைக்கு வந்து காட்டி விட்டா, இதான் மச்சான் என் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கப்பல் பார்க்க செம்மையா இருந்துச்சு. அதுதான் எனக்கு அப்பையில இருந்து சொல்லிட்டு தான், இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை தாங்க முடியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு சரி எப்படியோ கல்யாணம் நடக்கட்டும். கடைசி வரைக்கும் தாலி கட்டுவோமா மாட்டோமா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இப்ப வரைக்கும் இங்க கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஃபைனலி இட் ஹேப்பன். என்னோட லைஃப்ல அந்த பெஸ்ட் மொமெண்ட், அது பெஸ்ட் மொமெண்ட் சும்மா கவரப்காகலாம் சொல்ல முடியாது. பிகாஸ் லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இருந்து, புரிஞ்சுக்கிறதுல இருந்து, நம்ம எமோஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து, லைக் இந்த வேர்ல்ட்ல ஐ கேன் பி மை செல்ஃப் டு ஒன் பர்சன், அது அவகிட்ட மட்டும்தான். நான் லைஃப்ல இவ்வளவு மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா இப்போ பொண்ணு திரும்பி எனக்கு கிடைக்க மாட்டாங்க. நிறைய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏதாச்சும் செய்யணும்னா நீங்க அது இறங்கி செய்யுமா, பின்னாடி நான் இருப்பேன், அந்த மாதிரி கை கொடுக்குற ஆள் யாருன்னா எனக்கு இவர் தான். வேற என்ன, இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா எப்ப பார்த்தாலும் நல்ல ஜாலியா இருப்பாங்க. என்ன சொல்றது, ஒரு மாதிரி இவங்க கூட இருந்தா ஃபன்னாவே போயிட்டு இருக்கும், டைம் போறதே தெரியாது. நல்லா அக்கறையா பார்த்துப்பாங்க ரெண்டு பேரும். ப்ராப்ளம்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். லைக் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் இதுக்காக. அவன் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதான் போறேன். லைக் ஆகஸ்ட்ல மேரேஜ் சொன்னப்ப ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ வாஸ் சீயிங் them for a long time, more than 6 to 7 years I'm seeing them. Today I'm very happy. Finally they are married. இந்த பூமியில ஜாதியில பேதம் இல்ல, நட்புக்குள்ள என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்லை. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. Happy married life, Thiruvansai.